இந்த படத்தோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா வந்து ஒரு பை மாரி தந்திருக்கு. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உட்காரணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நினைக்கிறாரு. இப்போ புழுவா இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளையா தந்து மாறுவாரு. ஸோ, அதுக்குள்ள உட்காரணும்னு சொல்லிட்டு வந்து ட்ரெயின் தந்து பண்றாரு. அவரால முடியல. அப்போ அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸும் தந்து அங்கேருந்து தந்து வராங்க. அவர் எப்படியாச்சும் அதுக்குள்ள தந்து பார்த்தீங்கன்னா, அனுப்பணும்னு சொல்லிட்டு அவங்களும் தந்து ஏகப்பட்ட ஹெல்ப்பும் தந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்க. பட் முடிய மாட்டேங்குது. உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா தந்து வருது. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம ஸ்பீடா தந்து பார்த்தீங்கன்னா இழுத்து, கரெக்ட்டா அந்த ஒரு கூட மாரி இருக்கிற பொருள் தந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாங்க. உள்ள போய் அடிச்சோனே தந்து நம்ம ஹீரோ போய் தந்து கரெக்ட்டா தந்து அழகா உட்காந்துடுறாரு. சூப்பரா இவன உள்ள இருந்து உட்கார வச்சோம்னு சொல்லிட்டு அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸையும் தந்து அவர தூக்கின்னு போயிட்டு ஒரு கயிறுல இருந்து பார்த்தீங்கன்னா கட்டி இன்னொரு ஒரு கல்லுல இருந்து தந்து கட்டி வைக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோட வெயிட்னால தந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லுமே தந்து மேல தந்து தூக்குது. உடனே இவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அது மேல ஏறி தந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிறாங்க. உட்காந்த உடனே தந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தந்து பார்த்தா நிற்கிது. ஓகே வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தந்து அங்கேயே தந்து ரொம்ப நாள் தந்து அந்த கல் மேலே உட்காந்துட்டு தந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேருந்து நம்ம ஹீரோ தந்து வராரு. முதல்ல வரும்போது நான் 8 கால் பூச்சின்னு தான் நினச்சிட்டேன். எப்படா 8 கால் பூச்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தந்து பார்த்தா தோகையெல்லாம் தந்து பார்த்தா விரிச்சு பட்டர்ஃப்ளையாக தந்து பார்த்தா மாறுது. இதை பார்த்து அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸுமே தந்து செம்ம ஹாப்பி. என் நண்பன் வந்துட்டான்டா சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பேசிட்டே தந்து பார்த்தா இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தா ஒரு கழுகுன்னு தந்து புஷ்னு தந்து போயிடுது. அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸுமே தந்து பார்க்குறாங்க. இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்ற மாதிரி வேற வழி இல்லை எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தந்து அங்கேருந்து போயிடுறாங்க.